ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சின்ன ரங்கோலி பார்க்கலாமாங்க. 7 புள்ளி 7 வரிசை. மார்கழி மாதத்துக்கும் போடலாம், போகி பொங்கல் உங்களுக்கு எப்போ முடியுமோ போட்டு பார்க்கலாம். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. 7 புள்ளி 7 வரிசை எல்லாமே நேர் புள்ளி. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நடுவில் ரவுண்ட் பண்ணிட்டோம். இதை சுற்றி 4 புள்ளி இருக்குது இல்லையா, அதில் இங்கேருந்து ஒரு கோடு போட்டு ஒரு காம்பு போல் போட்டுக்கலாம். 4 பக்கமும் அந்த 4 புள்ளிக்கும் போட்டிருக்கோம். இந்த புள்ளியிலேருந்து இதுக்கு நேராக ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுக்கு ஒரு திலகம் போல் அந்த புள்ளியை உள்ளே வச்சு இப்படி இங்கேருந்து இப்படி ஒரு சின்ன திலகம் போல் நடுவில் போட்டுட்டு இன்னொரு கலரில் பக்கத்துலேயே 2 இது போடுறோம். ஒரு சின்ன முட்டு போல் இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். அடுத்தது இதுக்கு கீழே இப்படி வி மாதிரி ஒரு ஷேப்பில் 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அதை வி மாதிரி போட்டுக்கலாம். இதே போல் 4 பக்கமும் இதுக்கு கீழே வி மாதிரி 3 புள்ளி, இப்படியும் இப்படியும் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு வி மாதிரி 4 பக்கமும். இப்போது இந்த மேலே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதோட இதை சேர்த்துக்கலாம். இப்படி இப்போ 4 பக்கமும் சேர்த்துட்டோம். அடுத்தது இந்த கார்னரில் 4 புள்ளி இருக்குது பாருங்கள், 4 பக்கமும். அதில் ஒரு பூ போடுவோமா, நடுவில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இதுலேருந்து பூ போடலாம். 4 பக்கமும் ஒரு பூ. நாலு பக்கமும் கோடு போட்டு ஒரு பூ போல் ஆக்கிடலாம். இது இந்த பூவோட ஓரத்தில் ஒரு சின்ன லைன், டபுள் கலராக இருக்க மாதிரி அந்த பூவுக்கு ஒரு அழகுக்காக இதை போடுறோம். இப்போ இந்த பூ போட்டோம்ல, இந்த பூவிலேருந்து 2 பக்கமும் 2 புள்ளி இருக்குது பாருங்கள், அதில் ஒரு இலை போல் போடணும். 4 பக்கமும் இதை போட்டோம்னா எல்லா புள்ளியும் போட்டிருக்கோம். இனி புள்ளி இல்லாமல் தான் போடணும். இப்போ 4 பக்கமும் இலை போல் போட்டுட்டோம். இப்போ இந்த பூவிலேருந்து ஒரு புள்ளியை விட்டுட்டு அடுத்த புள்ளிக்கு ஒரு வளைவு. இப்போ இங்கேருந்து ஒரு புள்ளி விட்டுட்டு அடுத்த இலைக்கு ஒரு வளைவு.
இப்போ இதுலேருந்து இந்த புள்ளியை விட்டுட்டு இந்த பூவுக்கு ஒரு வளைவு, இந்த பூவுலேருந்து இந்த பூவுக்கு ஒரு புள்ளி விட்டுட்டு ஒரு வளைவு போட்டிருக்கோம். இதே போல் 4 பக்கமும் இங்கேருந்து இந்த ஒரு புள்ளியை விட்டுட்டு இதில் ஒரு வளைவு, இங்கேருந்து இந்த ஒரு புள்ளியை விட்டுட்டு இதில் ஒரு வளைவு, இதுலேருந்து இந்த ஒரு புள்ளியை விட்டுட்டு இந்த பூவுக்கு ஒரு வளைவு. இதே போல் 4 பக்கமும் இங்கேருந்து இப்படி ஒன்று, இதுலேருந்து இப்படி ஒன்று, இதுலேருந்து இப்படி ஒன்று. இந்த இடையில இருக்கிற இடத்த கலர் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்கிற இடத்த மட்டும் கலர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 2 பூ போட்டுட்டு ஒரு வி போல் அது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். இனிமேல் அழகுபடுத்த வேண்டிய வேலை தான். இந்த வளைவு போட்டோம்ல, இதில் சும்மா ஒரு கோடாக போட்டிருக்கோம். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, நடுவில் ஒன்று, அதுக்கு இடையில ஒன்று. இதே போல் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, நடுவில் ஒன்று, இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒன்று, இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒன்று. இப்போ இது அந்த கோட்டுக்கும் கீழே ஒரு சின்ன சின்ன ரவுண்டு. நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் கோடும் அந்த ரவுண்டும் போட்டிங்கன்னா ரங்கோலியில் ரொம்ப அழகாக இருக்கும். வாசலில் போட்டு பாருங்கள். இப்போ எல்லா பக்கமும் ரவுண்டும் கோடும் போட்டுட்டோம். இப்போ இதுலேருந்து இந்த 2 இலை போல் போட்டோம்ல, இதுலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு பூ போல் போடலாம். அதுக்கு முதல்ல இந்த இடத்துல ஒரு ரவுண்டு, இப்போ இங்கேருந்து நேராக ஒரு இது 2 பக்கமும் 2, இதே போல் 4 பக்கமும் நேராக ஒரு கோடு, 2 பக்கமும் 2. அந்த எண்டில் ஒரு புள்ளி வச்சிடலாம், ஒரு பூ மாதிரி. இப்போ இந்த வி முறை போட்டோம்ல, அதில் சும்மா இருக்குல்ல அந்த ஒரு கோடு இருக்குல்ல, அதுக்காக ஒரு சின்ன சின்ன டாட்டு. ரங்கோலிக்கு அழகு கொடுக்கறதுக்காக நம்ம இது போடுறோம். இதே போல் 4 பக்கம்.
இதுவும் நல்ல எடுப்பான கலரில் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரங்கோலி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கலர் கொடுத்துருவோமா அந்த இலைக்கு. இப்படி ஒரு இதுவும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து எல்லோ கலரும் இந்த பக்கத்துலேருந்து ஆரஞ்சு கலரும் இலைக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். அந்த 4 இது இருக்குல்ல அதையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த ரவுண்டு போட்டோம்ல இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு கோடு கொண்டு வந்து இப்படி, இதுக்கு இடையில் கோடு கொண்டு வந்து இப்படி, இப்போ இப்படி, இது இப்படி, இதுக்கு இடையில் கலர். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். மார்கழி மாதத்தில் ஒரு நாள் போட்டு பாருங்கள். போகி, பொங்கல் என்னைக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அன்றைக்கி நீங்கள் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கோலம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.